பனைமரமும் அரச மரமும் ஒன்னா வந்திருக்கு. பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் தான் இருக்கு. ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே காரணம் தான். அந்த காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க. அதனால பனைமரத்தையே இல்லாம பண்ணிடும். வணக்கம். இப்போ பின்னாடி இருக்க மரத்தை பாத்தீங்கன்னா பனைமரமும் அரச மரமும் ஒன்னா வளர்ந்துருக்கு. பொதுவா இந்த மாதிரி மரங்கள் ஒன்னா வளர்றது எங்க பார்த்திருப்பீங்கன்னா, கோயில்ல வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்னா வளர்ந்து பார்த்திருப்பீங்க. ஆன்மீகத்துல கூட வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்னா வளர்றத சிவனும் சக்தியும் சொல்லுவாங்க. இப்போ ஆனா இந்த மாதிரி பனைமரமும் அரச மரமும் ஒன்னா வளர்றத எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. இது ஒரு ரேரான ஒரு விஷயம் தான். இந்த மரம் எங்க இருக்குன்னா, கரெக்டா விருதுநகர்ல இருந்து செங்குன்றாபுரம் தாண்டி அழகாபுரி போற வழியில ரோட்டு மேலேயே இருக்கு. இந்த வழியை வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி மரங்கள் வர்றத நீங்க அதிசயமா பார்க்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடியும் சயின்ஸ் தான் இருக்கு. இப்போ கோயில்ல பாக்குற வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்னா வளர்றதும் சரி, இந்த பனைமரமும் அரச மரமும் ஒன்னா வளர்றதும் சரி, இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் தான் இருக்கு. ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே காரணம் தான். அந்த காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க, பறவைங்க தான். இப்ப நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. இங்க பாருங்க, இது பனைமரம், இது அரச மரம், ரெண்டுமே ஒன்னா வளர்ந்துருக்கு. இப்ப முன்னாடி சொன்னேன்ல, ரெண்டுக்குமே ஒரே காரணம் தான். பறவைங்க தான் இந்த மாதிரி வளர்றது காரணமா இருக்குன்னு சொன்னேன்ல. பறவைங்க பொதுவாக என்ன பண்ணுன்னா, மரங்களை தங்கி இருந்து அதோட பழத்தை சாப்பிட்டுருக்கோம். அதோட பழத்தை சாப்பிட்டுட்டு இன்னொரு மரத்துல போய் அங்க ரெஸ்ட் எடுக்கும் போது அங்க எச்சமிட்டு போயிடும். ஸோ அப்படி வளர்றது தான் இந்த மாதிரியான மரங்கள். இப்போ வேப்ப மரம் அரச மரமும் எப்படி வளருதுன்னா, ஒரு இடத்துல அந்த பறவையோட எச்சம் விழுகுதுன்னா அந்த டைம்ல அந்த எச்சத்துல இருந்து வேப்பமர எச்சமும் வேப்பமர விதையும் இருக்கும், அரச மர விதையும் இருக்கும். ரெண்டுமே அந்த எச்சத்துல இருந்து ஒரே மாதிரி வளரும். அதுதான் அந்த வேப்பமரம் அரச மரமும் ஒன்னா வளருது. ஆனா இந்த பனைமரம் அரச மரம் வளர்றது கொஞ்சம் அதுல இருந்து மாறுபடும். என்ன விஷயம்னா, பனைமரம் வளர்றதுக்கு கொஞ்சம் அதிகமாவே டைம் எடுக்கும். பொதுவாக ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனைமரத்தை வச்சவே பார்த்துக்கிட்டே சாவான்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வேப்பமரம் அரச மரம் மாதிரி பனைமரமும் அரச மரமும் ஒரே மாதிரி வளர முடியாது. ஏன்னா இதோட வளர்ற டைம் வேற, இதோட வளர்ற டைம் வேற. அப்படி இருக்கும்போது இது ரெண்டு எப்படி ஒன்னா வளர்ந்ததுன்னா, இங்க ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. பனைமரம் ஏற்கனவே வளர்ந்துருக்கும். அப்படி வளர்ந்துருக்க பனைமரத்துல பறவைங்க ரெஸ்ட் எடுக்கும் போது இந்த இடுக்குகள்ல அதோட எச்சத்தை இட்டுட்டு போயிடும். ஸோ இந்த இடுக்குகள்ல அந்த எச்சத்துல விதை இருக்கும்போது இப்போ மழை பெஞ்சதுன்னா அந்த விதை முளைக்க ஆரம்பிக்குது. நாளடைவுல அந்த விதை முதைச்சு அப்படியே அதோட வேர் மண்ணில் ஊன்றி நாளடைவுல இந்த மாதிரி ஒரு பெரிய மரமாயிருது. ஸோ இதுதான் அதுக்கான காரணம். இப்போ இன்னைக்கு பனைமரமும் அரச மரமும் ஒன்னா இருக்கு. ஆனா நாளடைவில் இது என்ன ஆகும்னா, பொதுவாகவே அரச மரத்துக்கு ஒரு குணம் இருக்கு. அரச மரம் தனக்கு பக்கத்துல எந்த மரத்தையும் வளர விடாது, ஆக்கிரமிச்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த பனைமரத்தை அரச மரம் ஆக்கிரமிச்சிருச்சு. மெல்ல மெல்ல பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இதோட தண்டு பகுதியே பாத்தீங்கன்னா பனைமரத்தை விட அரச மரத்தோட தண்டு பகுதி அதிகமா இருக்கு. இப்படி இருக்கும்போது இது நாளடைவில் என்ன ஆகும்னா, இது முழுசா இந்த மரத்தை ஆக்கிரமிச்சு கொஞ்ச நாள்ல பனைமரத்தையே இல்லாம பண்ணிடும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா பனைமரமும் அரச மரமும் ஒன்னா இருக்கா, இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வெறும் அரச மரம் மட்டும்தான் இருக்கும்.